ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போயிடுவோம். ஐஸ்வர்யம் அல்லது பணம். ஐஸ்வர்யம் உள்ள இடத்துல என்ன இருக்குமா? அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் இங்கிலீஷ் சொன்னேன். ஐஸ்வர்யம் உள்ள என்ன இருக்கும்? அதிகாரம் கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு எங்க பாஸ்டர் எங்க வீட்டுல பணமே கிடையாது அப்படி சொல்றீங்க. ஹல்லேலூயா. சரி, ரைட், இருக்கட்டும். அப்ப ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்குதோ, பணம் யார்கிட்ட இருக்குதோ, ஒண்ணுல ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க நல்லா வேலை பார்த்தனால உங்களுக்கு அன்னைக்கு நீங்க 500 ரூபாய் கணக்கு போட்டு போறீங்க. சரி, நீங்க 500 ரூபாய் வந்து இந்த காரியத்துக்கு எல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு திடீர்னு நீங்க வேலை பார்த்தது போயிட்டு இந்த முதலாளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 500 ரூபாய் தான் நமக்கு தரணும் சம்பளம், நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே அப்படி என்ன வந்து நமக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் வரும். அப்ப இந்த 500 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த பொறுமை, அந்த வைராக்கியம், நம்பிக்கை, இந்த பணம் 1000 ரூபாய் வந்த பிறகு எனக்கு 500 ரூபாய் தேவை, 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வந்துடும்? கட்டாயம் ஒரு அதிகாரம் வந்துடும். நேரம் கடைக்கு போனா என்ன செய்வோம்? டீ போடுங்க, வடை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமையே நமக்கு இந்த பணம் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மக்கள் என்ன வந்துடும்? அதிகாரம் வந்துடும், ஒரு கர்வம் வந்துடும், ஒரு பெருமை வந்துடும். தேவைப்படலே அது எல்லா தீமைக்கும் வேணும்னு சொல்லி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் பார்க்க போறோம். சரி, ஒரு மனுஷனிடத்துல பணம் இருக்குமானால் கட்டாயம் என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், தப்பு இல்லை. ஆனா எத்தனையோ பேர் பணம் படித்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சபைகளுக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். கொஞ்சம் சாதாரண ஒரு சபைக்கு நான் கடந்து போயிருந்தேன். எல்லாருக்குமே நாற்காலி கிடையாது, எல்லாரும் கீழே தான் உட்காரணும். பாஸ்டுக்கு மாத்த ஒரு நாற்காலி இருக்கும். அப்ப ஒரு சாதாரணமா ஒரு சாதாரண துணி உடுத்தி சாதாரணமா உட்கார்ந்துருந்தார். முன்னாடி உட்கார்ந்துருந்தாரு. நல்லா சீக்கிரமா வந்துட்டாரு அந்த மனுஷன். நல்லா கை தட்டி பாடுறாரு, கத்த நல்லா துதிக்கிறாரு, கண்ணீரோடு ஆடுறாரு. இந்த ஆராதனையில கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறாரு. நான் மனசுல நினைச்சேன், ஆண்டவரே அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல, இவ்வளவு கண்ணீரோடு ஜெபிக்கிறாருன்னு சொல்லிட்டு. கடைசியில அவங்க குடும்பமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த சபையில 15-20 பேர் இருப்பாங்க. அதுல மாத்திரம் 10 பேர் இருப்பாங்க. கடைசியில முடிச்சு ஜெபிச்சுட்டு அவங்க எல்லாம் முடிச்ச பிறகு அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு வந்து வராங்க. என்னை விட வயசுல எல்லாத்துலயும் மூத்தவரவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்ப அந்த தாழ்மை ரொம்ப பார்த்து வியந்து போனேன். ஜெபிச்சு முடிச்சுட்டு கடைசியில அன்னைக்கு ஒவ்வொரு வாரம் சபையில சாப்பாடு அந்த குடும்பத்தாருக்கா ஒவ்வொரு வாரமும் கொடுப்பாங்க. சாதாரணமா இருக்கிறாங்க. அவங்களோட உடைகள், பேச்சு சாதாரண, ஒரு கையில நகை கிடையாது, ஒரு மோதிரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு மனுஷனை போல இருக்கிறாங்க. முடிச்ச பிறகு போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெளியில 4 கார் நிக்குது. இந்த 4 காரும் இவங்களுடைய கார் தான். ஒரே ஒரு வண்டி பாஸ்ட் வண்டி நிக்குது, பழைய வண்டி. அந்த 4 கார்ல இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்ப போன பிறகு நான் கேட்டேன், இது யாருங்கய்யா? அப்ப இவங்க சொன்னாங்க, ஐயா இவங்களுக்கு 5-6 கம்பெனி இருக்குயா, இந்த இடத்துல அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, சபையை அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. அவங்க கத்த உயர்த்ததுக்கு காரணம் அவங்க பணம் இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் அதிகாரம் கொண்டாடுறதே கிடையாது, ஒரு ஆணவமா பேசுறது கிடையாது. அவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க கர்த்தருக்குள்ள, கர்த்தர் சார்ந்த மனிதருக்குள்ள அவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வியந்து போனேன். அவ்வளவு பெரிய கார்ல வந்த ஒரு பணக்கார மனிதன், அவ்வளவு பணம் படைத்த மனிதன், அப்படி அவ்வளவு தாழ்மையா இருந்தது. இதே நம்ம இடத்துல அந்த பணம் வருமானால் நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் பணம் நம்ம கிட்ட கொடுது அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், ஒரு கௌரவம் வந்துடும். அதனால தேவப்பிள்ளைகளே, நம்ம வந்து ஒரு நாளும் பணத்துக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. நம்ம ஆளக்கூடிய தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரைத்தான் நம்ம நம்பி இருக்கணும், அவரைத்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அதனால எடுத்து வாசிங்க, உபாகமம் 8:8 அதிகாரத்துல 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆரம்ப நாட்களிலே நம்ம கிட்ட பணமே இருக்காது, ஒரு வீடு இருக்காது, ஒரு வாகனம் இருக்காது, ஒரு நகை இருக்காது, எதுவுமே இருக்காது. அது கடவுள் நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு ஒண்ணுன்னா கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அது மேலே நமக்கு ஒரு ஆசை வந்துடும், அது மேல ஒரு விருப்பம் வந்துடும். அந்த கடவுளுடைய விஷயங்களுக்கு கொடுப்பதற்கு யோசிப்போம், அந்த மாதிரி ஆண்டுடைய காரியங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்போம். நமக்குள்ள ஒரு இது வந்துடும், ஒரு பெருமை வந்துடும். அப்ப நான் சம்பாதிச்சது,
அப்படிங்கிற அந்த ஒரு இந்த சம்பாத்தியம் இல்ல என்னுடைய சம்பாத்தியம், இது என்னுடைய வீடு, என்னுடைய நான் சம்பாதிச்சது அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் நானும் சொல்லக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். என்னுடையதெல்லாம் ஆண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்தது. இந்த வீடு நீங்க கொடுத்தது, இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது, இந்த உடைகள் நீங்க கொடுத்தது, இந்த வாகனம் நீங்க கொடுத்தது, எல்லாமே நீங்க கொடுத்ததுப்பா. இதுக்கு நான் அதிகாரி அல்ல, இதற்கு அதிகாரி நீர் தான். நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கொஞ்ச நாளைக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும் தவிர்த்தி. அது நமக்குள்ள வருது அப்படின்னா பெருமை வந்துடும். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்த மனுஷன். நடந்து போன நாட்களில் என்னை பார்த்தாலும் நல்லா பேசுவார். சைக்கிள் ஒண்ணு வாங்கினாரு, கொஞ்சம் பெருமை வந்துச்சு. ஒரு வண்டி ஒண்ணு வாங்கினாரு, இன்னும் கொஞ்சம் பெருமை வந்துச்சு. ஒரு கார் வாங்கினாரு, யாரையுமே மதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவப்பிள்ளைகளே, நமக்குள்ள பணம் வரும் பொழுது பணத்து மேல நமக்கு அதிகாரியா மாறுவோம். நமக்குள்ள ஒரு அதிகாரம் வந்துடும். நம்ம யார் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நம்ம காமிச்சுப்போம். தேவனுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பணம் இருக்கும் பொழுது நம்ம அதிகாரம் காமிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அதிகாரமே நமக்கு ஆபத்தாய் மாறிவிடும். அதே எடுத்து வாசிங்க, உபாகமம் 8:18. அதே உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப ஐஸ்வர்யம் அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது பலன் கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தான் பலன் தரார். என்னுடைய பலமோ பலாக்கிரமும் அல்லாண்டது உங்களுடைய ஆவியினாலேயே இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்குறேன், 1000 ரூபா வாங்குறேன், 2000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பலத்துலதான் இதெல்லாம் ஆண்டவரே சம்பாதிக்கிறேன்ப்பா, நீங்க தான் பலன் தாரீங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறத தவிர்த்தி என்னுடைய சம்பாத்தியம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினது அப்படி சொல்லும் பொழுது அது தேவன் துக்கப்படுவார். ஒரு நாள் நீங்கள் நானும் அப்படி சொல்லக்கூடாது. அதை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கௌனிய ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அப்ப ஐஸ்வர்யம் பணம் அவரால் தான் நம்ம வாழ்க்கையில வந்திருக்குது. அது சம்பாதிக்கிறதுக்கு அவர் தான் பலன் தராது. அப்ப நமக்கு அது ஐஸ்வர்யத்திற்கு பணத்திற்கு நம்ம அதிகாரி கிடையாது. வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறீங்க, ஒரு 3000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாய் நீங்க சொந்தக்காரங்க கிடையாது. அவர் தராரு, அவர் கொடுக்கிறாரு. அவருடைய பலத்துல எல்லாம் சம்பாதிக்கிறேன் அப்படிதான் நினைக்கணும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பாத்தீங்கன்னா ஒரு சம்பாதிச்சுட்டு பாத்தீங்கன்னா பணத்துக்கு அவங்க அழிப்பாங்க. நான் சம்பாதிச்சு போனது நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? மனைவிக்கு கட்டின மனைவி கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. சம்பாதிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க தேவையான காரியத்துல பணத்தை கொண்டு போய் அழிப்பாங்க. தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவன் அதை சம்பாதிக்கக்கூடிய பலனையும் இந்த ஐஸ்வர்யத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். அன்னைக்கு அப்படித்தான் யாரிட்டு இருக்கிறீங்க. ஆனா முதல்ல நமக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது 1 ரூபாய் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, ஒரு 40,000 சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் எப்பொழுதும் ஓடிக்கே இருக்கணும். இந்த வாழ்க்கை அவர் கொடுத்ததுப்பா, இந்த வேலை அவர் கொடுத்தது, இந்த ஐஸ்வர்யம் அவர் கொடுத்தது, எல்லாமே அவர் கொடுத்தது அப்படிதான் நம்ம இருதயத்துல ஒவ்வொரு நாளும் எண்ணணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க. ரோமியா 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். கவனிங்க, நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு வீடு இருக்குது, சொத்து இருக்குது, இவ்வளவு நகை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. ஏன்னா அதுக்கு நம்ம அதிகாரி கிடையாது. அது நம்மளுடைய கருத்துல இல்ல, அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஒரு நாளும் அதிகாரி கிடையாது. அதுக்கு நம்ம அதிகாரம் நமக்கு கிடையாது. மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ நமக்கு உண்டானது அல்ல. அது தேவனால கொடுத்த ஈவு. ஆண்டவரே அது சம்பாதிக்க பலன் தாரீங்க, அது ஆண்டவரே உம்மாலே அந்த ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் உம்மாலதான் வருது. அதை குறிச்சு மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு நாளும் அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே நீங்க நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும்
அந்த தாழ்மை அதுவே நலம்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்குது. அதே நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லில் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். தேவப்பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யவான் பாத்தீங்கன்னா, ஒரு பூவுல ஒரு ரோஜா பூ இருக்கு. இந்த ரோஜா பூ பார்ப்பதற்கு பூவை மட்டும் பூ வந்துருச்சு. இந்த பூ பார்த்தீங்கன்னா காலையில அழகா பூக்குது. அதை பார்ப்பதற்கு செடிக்கே அழகு உண்டாக்குது. இந்த பூ ரோஜா பூ மாத்திரம் இல்லை, எல்லா பூக்களுமே செடிக்கு அழகை உண்டாக்கும். அந்த பூ நிலைச்சிருக்காது. காலையில பூக்கும், சாயங்காலத்துல வாடி போயிடும். அதே போலதான் ஐஸ்வர்யவானும் அப்படித்தான் வாடி போவான். ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம் உள்ளவன் பார்த்தீங்கன்னா, பணம் உள்ளவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரத்தோடு இருப்போமானால் நிச்சயமாய் நீங்கள் நானும் வாடி போயிடுவோம். இவ் வேலைக்கு எனக்கு கொஞ்சம் காணிக்கை வருது, இப்ப எப்படி இருக்கணும்னோ அதே போலதான் எப்பவும் இருக்கணும். நீங்க நிறைய பேருக்கு ஊழியக்காரங்க ஆரம்ப நாட்கள்ல கஷ்டாமையா ஊழியம் செய்வாங்க. பணங்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா குணங்கள் மாறிடும். ஐஸ்வர்யம் வரும்பொழுது குணம் மாத்திரமல்ல, ஆளே மாறிடுவாங்க. தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் அப்படி மாறக்கூடாது. அப்படி மாறணுமானால், ஐஸ்வர்யம் நம்ம அதிகாரமா பேசுவோமானால், அதிகாரமா இருப்போமானால், நிச்சயமா நீங்கள் நானும் பூவை போல வாடி போய் அதோட வடிவமே போயிடும். ரோஜா பூ இருக்கும் பொழுது அவருடைய செடிக்குண்டான வடிவம் அது பாத்தீங்கன்னா, அது வாடின பிறகு செடியோட அந்த கலையே வடிவமே இல்லாம போயிடும், வெறுமையா காணப்படும். அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம ஐஸ்வர்யவான் ஒரு நாளும் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல, பணத்தின் மேல நமக்கு அதிகாரம் கிடையாது. அது தேவனுடையது. அதே நீங்க எடுத்து வாசிங்க. அதே நீதிமொழிகள் 18:23. நீதிமொழிகள் 18:23. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். கவனிங்க, அந்த மாதிரி தேவப்பிள்ளைகளை ஐஸ்வர்யம் உள்ளன்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் அதிகாரமா பேசுவான். நமக்கு ஒரு நாளும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், கடனோடு இருக்கலாம், நீங்க என்னவான்னு இருக்கலாம். தேவப்பிள்ளைகளே, நமக்கு ஒரு நாள் ஐஸ்வர்யம் வரும் பொழுது, இடமோ வீடோ ஒரு வாஸ்தியோ வரும் பொழுது, நமக்குள்ள பெருமை, அதிகாரம், ஒரு கௌரவம் இதெல்லாம் வருமானால் பார்த்தீங்கன்னா அழிவுக்கு முன் அகந்தை அப்படின்னு வசனம் சொல்லுது. அழிவுக்கு நீரே காரணமாயிருங்க. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய 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 அதிகாரியா இருக்கிறேன், பெரிய பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. அதுல நம்ம ஒரு நாள் ஆடுவோமானால் ஒரு நாள் வரை நம்ம ஆடவே முடியாத கத்து பண்ணிடுவோம். அதனால ஒரு நாளும் கத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் இதெல்லாம் இந்த இடம் இத்தனை இதெல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா, இதெல்லாம் நீங்க கொடுத்தது. ஐஸ்வர்யம் கணம் உம்மால வந்திருக்குது ராஜா, இதுக்கெல்லாம் அதிகாரி நீர் தான். நாம் மேன்மை காட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. நீங்க வராத காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள கொஞ்சம் பணம் வருமானால் நமக்குள்ள அதுக்கு நம்ம அதிகாரியா மாறிடுவோம். மாசத்துல 10,000 சம்பாதம் வாங்கணும்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே சம்பாதிக்கும் போது நம்ம இருந்தக்கூடிய மனுஷனுடைய குணங்கள் இதெல்லாமே, கொஞ்சம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு மாறும், உடைகள் மாறும், எல்லாமே மாறும். அப்ப என்னன்னா நமக்குள்ள அந்த அதிகாரங்கிற ஒரு பிசாசு உள்ள வந்துருது. அதுக்கு நம்ம தேவப்பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாதுன்னு ஆலோசி சொல்றாரு. அதே நீங்க எடுத்து வாசிங்க, லூக்கா 6:24. லூக்கா 6:24. லூக்கா 6:24. ஐஸ்வர்யவானாகிய உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ. ஐயோ பைபிள் சொல்லுது, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறது முக்கியம் அல்ல, உனக்குள்ள அதிகாரம் இருக்குமானால் உனக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின வேலை, சம்பாதிச்சு கட்டின வீடு, என்னுடைய கஷ்டத்தை சம்பாதிச்சு வீடு கட்டுறேன், இந்த கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உனக்குள்ள ஒரு ஆணவம் வருது அப்படின்னா, இந்த பணம் வந்தோடனே ஆணவம் வருது தெரியுமா? அந்த உனக்குள்ள வரும் மாணவ தேவப்பிள்ளைகளே, அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஐயோனா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அதனால தேவப்பிள்ளைகளே செய்திக்குள்ள போக போறோம். எத்தனை பேருக்குள்ள அப்படி ஐஸ்வர்யம் இருக்குது? அப்ப அவங்களுக்கு ஐயோ, இந்த பணம் அவங்க அதிகமா இருக்குமானால் அவங்களுக்கு ஐயோ. சரி,
பணம் இருப்பதுனால தவறல்ல, அதுக்கு அதிகாரம் வரக்கூடாது, நமக்குள்ள ஆணவம் வரக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இந்த குடாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆலயம் சொல்லிக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய ஆலயம் அவர் கொடுத்தாரு, அவர் கட்டினார், அவ்வளவுதான். அவர் செய்யறாரு, இது வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் செய்வார். அப்படிதான் நான் நினைக்கிறேன் தவிர்த்து இது என்னுடைய ஆலயம், என்னுடைய காசு சொல்லக்கூடாது. அதுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஊழியத்துக்கு ஒன்றுட எனக்கு அதிகாரம் இல்லை. அவர் கொடுத்த ஊழியம், அவர் கொடுத்த ஆலயம், அவர் கொடுத்த மக்கள். அப்படித்தான் நம்ம நினைக்கணும் தவிர்த்து நீங்க அப்படித்தான் நினைக்கணும், அப்படித்தான் நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 8 to 24 முடிய வசனங்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தை காரணா இருந்து. கவனிங்க, அந்த பட்டணம் என்ன பட்டணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பட்டணம் தெரியுமா உங்களுக்கு? சமாரிய பட்டணத்துல சீமோன் அப்படிங்கிற ஒரு பேரு கொண்ட மனுஷன் இருக்கிறான். அவன் மாய வித்தக்காரன். அப்படின்னா மாய வித்தக்காரன் எப்படி சொல்றது உங்களுக்கு? குறி சொல்றது, செய்வினை வைக்கிறது, இது போன்ற காரியத்துல மாயத்தை பண்ணுவான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அவனை பார்த்தா நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படி சொல்லி சமாரிய பட்டணம் முழுவதும் கண்டாவே பயப்படுவாங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி. கவனிங்க, தேவனுடைய பெரிய சக்தி நான் தான், இந்த ஊர்ல பட்டணத்துல நான் தான் பெரியாள். சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவனை பார்த்தீங்கன்னா அவன் பெரிய மாயத்தக்காரன். அவனை பார்த்த எல்லாருமே அப்படியே பயப்படுவாங்க. சிறியோர் பெரியோர் எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். கவனிங்க, அவனுடைய மாய வித்தையில அநேக காரியங்களை செய்யறான். செஞ்சு அநேக அவனை பார்த்து மதிக்கிறாங்க. காரணம் பார்த்தா செய்யக்கூடிய சில காரியத்தை நிமித்தமா மதிக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு. சமாரிய பட்டணத்துல பிலிப்புங்கிற தேவதாசன் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். அது நிமித்தம் அநேக தொடப்படுறாங்க, அநேக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதுல இவனும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆண்டை பற்றி தெரிஞ்சுட்டு வாரான். அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது சமாரிய பட்டணத்துல நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் நிறைய வித்தைகளை செஞ்சு நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்குது. ஆனா அந்த பிலிப்புங்கிற மனுஷன் இவ்வளவு அற்புதம் செய்யறாரு. அவர் கடவுளை கொண்டு அற்புதம் செய்யறாரு. கர்த்தர் மூலியமா அற்புதம் நடக்குது. அப்ப அவனை பார்த்து இவன் பிரமிக்கிறான். நம்ம தான் பட்டணத்துல பெரிய ஆளு, நம்ம மூலியமா சிறியோர் நம்மளை மதிச்சாங்க. இப்ப இந்த மனுஷனை கொண்டு இவ்வளவு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கவனிங்க, அவங்க பரிசுத்த ஆவி வரணும்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. பரிசுத்த ஆவி சமாரிய மக்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வரணும்னு சொல்லி இந்த பிலிப்பு தேவதாசன் எல்லாம் அவங்க கைகளை வைக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. எப்படி இந்த சமாரிய பட்டணத்துல நம்ம தான் மாயத்தை செய்யறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை நிறைய பேர் அற்புதங்களை நடக்குது. ஆனா ஏன் பட்டணத்துல இந்த தேவ மனுஷன் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இவங்க மூலியம் அற்புதம் நடக்குது. சிலர் பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. கொஞ்சமா கர்த்தர் மேல உயர்த்தும் பொழுது
கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் வந்துடும், பெருமையும் வந்துடும். ஆலயத்தை மறந்துடுவாங்க, ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஏற்பட்டது நீங்க அவர் மறந்தீங்கன்னா அவர் உங்களை மறந்துடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஒரு பணம் அவருக்கு வருது, ஒரு அதிகாரம் வருதுன்னா ஆண்டரை மறந்துடுறாங்க. நீ ஆண்டரை மறக்க இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை மறந்துட்டாங்க, இன்னைக்கு மறந்துட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஒண்ணுதான். என் மனைவியா இருந்தாலும் சரி, நாளைக்கு என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காலம் இருக்குமானால் பரவாயில்ல, அப்பா பெரிய பாஸ்டர், இடம் வாங்கி சர்ச்செல்லாம் கட்டியிருக்கிறாரு, இனிமேல் இது என்னோட சபை, நான் தான் மக்களுக்கெல்லாம் பாடுவேன், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வேலை என் பிள்ளைகளுக்கு என் சபையில ஊழியர் செய்து கர்த்தர் பாக்கியம் கொடுத்திருந்தான்னா அவங்களுக்கு செய்யட்டும். ஒரு வேலைக்கு இந்த சபையில அவங்க ஊழியம் இல்லை அப்படின்னா நிச்சயமா என் பிள்ளைகளை இந்த சபையில நான் ஊழியக்காரனா ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அது ஒரே ஒரு சொல்லி உங்களுக்கு எங்க கர்த்தர் வச்சுக்கா அங்க போய் ஊழியம் செய்வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அநேகருக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்த பிறகு அதிகாரம் வருது, ஆவியான மறக்கிறாங்க, சமூகத்தை மறக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, சீமன் பேரு போல நீங்க பட்டணத்துல சமாளி பண்றது போல நான் பெரிய ஆள், கஷ்டப்பட்டு நான் இடம் வாங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டினது, என்னுடைய வீடு, என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், நான் சம்பாதிச்ச நகை, நான் பத்தி அந்த பீரோ முழு துணி வச்சிருக்கேன். நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் நீங்க பண்றீங்க, தப்பல்ல. தேவப்பிள்ளைகளே, தான தர்மம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செய்யறோங்கிறது முக்கியம், நம்ம என்ன மாதிரி செய்யறோங்கிறது முக்கியம். அப்ப நமக்கு இந்த பணம் ஐஸ்வர்யம் அதிகமாகும் பொழுது நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம செய்யறது என்னன்னு தெரியாது, பேசுறது என்னன்னு தெரியாது, யாரை மதிக்கிறோம்னு தெரியாது, யாரையும் மதிக்க மாட்டோம், யாரும் நின்று பேச மாட்டோம், ஆலயத்துக்கு வர மாட்டோம், ஆண்டவரை திட மாட்டோம். ஆனா இவனுக்குள்ள இந்த சமாளி பட்டத்தை வாழ்ந்த பேருக்குள்ள அப்ப இவன் இப்படி வேலை செய்யறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வாரான். கையில வைக்கிறாங்க, உடனே அபிஷேகம் பெறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறாங்க. இவன் மட்டும் கூட பணத்தை கொண்டு வாரான். பணத்தை கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் பாருங்களே, படிங்களே. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். சொல்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வர எனக்கு வேணும். நான் யார் மேல கை வைக்கிறேனோ சரி பார்த்து சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பணத்தை கொடுப்பாங்க. ஆண்டு சொல்லுவாரு, இப்ப தூக்கி எழுதிடுவாரு. இல்லையா? சரி பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஆண்டவருக்கு சமமா காணி கொடுத்துடுவாங்க. ஒரு வேலைக்கு கொடுக்குற காணிக்கு இருக்கலாம், அது எப்படி கொடுத்தீங்க, என்ன மாதிரி கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா நீ உங்களோட காணிக்க முக்கியம் இல்லை, கர்த்தர் நீதான் முக்கியம். இந்த காணிக்கு ஒரு நாள் கர்த்தர் அங்கீகரிக்கவும் மாட்டாரு, ஆஸ்வதிக்கவும் மாட்டாரு. அப்ப நீ ₹1,00,000 கொடுத்து நீ கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னாடி நீதான் முக்கியம். நீ அவர் சமூகத்துக்கு வரணும், அவரை தேடணும், அவர் துதிக்கணும். ஆண்டவரே இதை நீங்க வாங்கி கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பயபக்தியோடு கொடுக்கணும். அந்த காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். தவிர்த்து உங்களுடைய பணமோ பதவியோ ஐஸ்வர்யம் அதிகமான வரக்கூடிய அந்த ஒரு பெருமையோ அது ஒரு நாள் கர்த்தருக்கு மேல நிற்காது. நான் பணத்தை கொடுக்குறேன், நான் யார் மேல கையை வச்சாலும் அவங்களுக்கு உள்ள பரிசு இறங்கணும் அப்படின்னு சொல்லி சீமன் போய் கேட்கிறான். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உடனே போய் சொல்றாரு, பணத்தை கொடுத்து தேவனுடைய வரத்தை நீ கேட்கிறியா, உன் பணம் நாசமாய் போக கடவுது. அல்லேலூயா. உன் பணம் நாசமாய் போக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. நினைச்சு பாருங்க, நாசமாய் போகக்கூடாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய தேவதான் சொன்னது. இன்னைக்கு பணம் வரும்போது மனுஷனுக்கு 500 சம்பாதிக்கிற இடத்துல 1000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள திமிர் வந்துடும், ஆணவம் வந்துடும். எத்தனையோ பேர் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் அவங்களாவே பார்த்தீங்கன்னா யானை பத்தினா பாத்தீங்கன்னா தண்ணியை தும்பிக்கையில அள்ளி மேல தெரிக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவங்களே என்னுடைய தலை மேல சில காரியத்தை அவங்களே தெரிச்சுக்கிட்டு இருக்கும். தேவப்பட்டுகளே, அப்ப பணத்தை கூட தேவனுடைய வார்த்தை கேட்கிறியா, உன் பணம் இன்னொரு கூட நாசமாய் போகப்படுவது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் தேவனுக்கு முன்னாடி செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அங்க கவனிங்க, நீ நம்ம ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ல நல்ல ஒரு நிலைமை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? நல்ல துணி உடுத்த இருக்காது, நல்ல ஒரு வீடு இருக்காது, நல்ல ஒரு சாப்பாடு இருக்காது,
அன்றாட தேவைகளுக்கு உண்டான பணங்கள் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் கத்தர் நமக்கு அவர்தான் சம்பாதிக்க பயன் கொடுத்து அவர்தான் நம்ம கொடுத்தாரு. நீ அது வந்த உடனே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பேச்சு ஒரு மாதிரி போகும், நம்ம தலை ஒரு மாதிரி இருக்கும், பார்வை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரிப்பட்ட ஆளா பார்க்க மாட்டோம். அதுதான் அதிகாரம். ஐஸ்வர்ய பணம் அதிகமோ அந்த அதிகாரம் நமக்குள்ள வந்துடும். எவ்வளவு யாரு தெரியுமா, ஒருத்தர துணி எவ்வளவு துணி தெரியுமா, நான்லாம் அவங்கள்ட்ட பேசணுமா, ஆண்டு நினைப்பாரு. அவங்கள கட்டாயம் இந்த பணமும் அவங்களும் நாசமாய் போகணும்னு சொல்லிடுவாரு. சொன்ன மாதிரி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே வர முடியாது, மேலேயே பிரவேசிக்க முடியாது, மேலேயே வர முடியாது. உன்னை ஆண்டு யாருன்னு தெரியாதுவார். இப்ப நான் காணியை கொடுத்தாண்டவரே, சபைப்பட்ட லட்சமா பணம் கொடுத்தாண்டவரே அப்படின்னு சொல்லுவார். கொடுத்தப்பா இல்லைன்னு சொல்ல, நீ ஆலயத்துக்கு வந்தியா, தேடினியா, என் வார்த்தை நடந்தியா, செவி கொடுத்தியா, இல்லை நீ செஞ்சியா, இதுதான் செய்யாம நீ பணம் கொடுத்தேன், 1000 பணம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சேன், அப்படி பண்ண இப்படி பண்ண ஆனா சொல்லுவா உன்னை அறியன்றுவார். யாருன்னே தெரியாதுப்பா. உனக்கு கொடுத்துருக்க ஐஸ்வர்யம், உனக்கு கொடுத்துருக்க பதவி, உனக்கு கொடுத்துருக்க மேன்மை, இது எல்லாமே நான் கொடுத்தது. அதை குறிச்சு மேன்மை பாடுறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டு அப்படியே கேள்வி வைப்பார். தேவப்பிள்ளைகள் இது சாதாரண செய்தி அல்ல, தேவன் எச்சரிக்கிறார். உடனே சீமன் பேர் உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கடினமான எண்ணம் கொண்டது என்ன? அனைவரோட இருதயம் அப்படித்தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எங்க இடத்துல கத்தர் எப்படி கொண்டு வந்தாரு, நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் கத்தர் தான். நான் இன்னைக்கு அப்படி ஒண்ணுமே இல்லாம இருந்த கையை சம்பாதிக்க காரணம் கத்தர் தான். அவருக்கு குருபான எல்லா காரியத்தையும் நான் உண்மையா இருக்கணும். அவர் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை. நம்ம தாயின் வயிற்றுல இருந்து ஒண்ணும் கொண்டு வரல, போறப்ப ஒண்ணும் கொண்டு போக முடியும், கொண்டு போக போறது கிடையாது. அப்படித்தான் வசனம் சொல்லுது. எதிர்வாணியா வந்தேன், எதிர்வாணியா வந்து போக போறேன் நான். நம்ம வீட்டுல கூட ஐஸ்வர்யத்துக்கு பணத்துக்கு நீங்கள் நானும் ஒரு நாளும் அதிகாரி கிடையாது. அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவரு தான், அவருடைய. நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு பணம் பாத்தீங்கன்னா சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றங்கள், பேச்சு, செயல்பாடுகளும் மாறி நிறைய காரியங்கள் மாறி பார்த்துருக்கேன் நான். அப்ப அது மாறுவது தவறு இல்லை, அதுக்கு அதிகாரமா கூடாது, அதுக்கு அதிகாரின்னு சொல்லி கொண்டாடக்கூடாது. எல்லாம் ஆண்டு கொடுத்தது அப்படிங்கிற எப்பொழுதுமே அதை எளிமையை கத்த விரும்புறேன். படிமா சீக்கிரம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு, அப்பொழுது உங்க ஆசீர்வாதத்துக்கு இதுவே தடையாது இருக்கும். தெரியாது நீங்க இன்னைக்கு பணம் இருந்த நாட்கள் நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப பணம் இல்லை, இப்ப இருக்கீங்க. இன்னைக்கு பணம் இருக்கும் பொழுது அவ்வளவு வசதியா இருந்த பாஸ்டர், அப்படி உடல் கொடுத்தேன், அப்படி சாப்பாடு சாப்பிட்டு பெரிய ஹோட்டல தான் போய் சாப்பிடுவேன், ஒரு லக்ஸுரியஸா வாழ்க்கை வாழ்ந்தேன், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தேன். இன்னைக்கு அப்ப தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த பணத்துக்கு நம்ம அதிகாரி இல்லை. ஒரு துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு காணிக்கையில எத்தனை பேர் இல்ல உண்மையா வச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் உண்மையில கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, நீ கொடுத்ததுல எத்தனை பேர் உண்மையா கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏசப்பாவுக்கு நான் உண்மையா நான் கொடுக்கணுமா, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், நான் பலத்துல என்னுடைய திறமையில நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணத்தை அவருக்கு ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் சம்பாதிக்க ஐஸ்வர்யம் அவராக வருது, அது குறித்து மேன்மை பார்ப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் இருக்கிற உனக்குள்ள ஐஸ்வர்யத்தில் நீ பாத்தீங்கன்னா அதிகாரம் இருப்போமானால் கசப்பான வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கும், பெரிய பாவத்துக்குள் சிக்கிகள் இருக்கும். தேவப்பிள்ளைகளே, சீமெண்ட் பேதுருவை போல பணத்தை கொடுத்து எதையும் வாங்கிடலாங்கிற எண்ணம் நமக்குள்ள ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆனா அவருடைய எண்ணம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். கீழே படிமா. அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். யாரும் விழுந்து நிற்போமா? ஆண்டவரே, ஒருவேளைக்கு பணம் எனக்குள்ள இருக்குமானால், அதுக்குள்ள ஒரு வேளைக்கு பணம் இருந்த நாட்கள்ல எனக்குள்ள என்ன மாதிரியான அதிகாரம் இருந்துச்சுப்பா, ஒரு வேளைக்கு பணம் எங்க இருந்தப்ப நான் அதிகாரியா வாழ்ந்திருக்கலாம், ஆணவமா வாழ்ந்திருக்கலாம். பணம், பதவி எல்லாம் வரும் பொழுது தேவப்படைகளில் நமக்குள்ள பெருமை வந்துடும், அதிகாரம் வந்துடும். இதெல்லாம் வரும் பொழுது ஒரு நாள் தேவனுடைய காரியத்தை நம்ம பணத்தினால எதையும் செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குற, பணம் அவர் தான் கொடுக்குறாரு, பலன் அவர் தான் கொடுக்குறாரு, ஐஸ்வர்யம் அவர் தான் கொடுக்குறாரு.
இந்த வாழ்க்கை அவர் தான் கொடுத்தார், இந்த வேலை அவர் தான் கொடுத்தார், இந்த ஊழியம் அவருடையது, இதனால வரக்கூடிய ஒவ்வொரு சம்பளமும் ஒவ்வொரு ரூபாயும் அவர் தான் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாரு அதை நான் அப்படியே செய்வேன். வேதம் என்ன சொல்றாரு அப்படி நான் செய்வேன். இதுக்கு நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. வேலைக்கு அப்படிப்பட்ட உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே அவன் ஆண்டவரிடத்துல தேவதாச மனம் திரும்பி இதெல்லாம் நடக்காதபடி தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பினா ஒரு வேளைக்கு கர்த்தருடைய பாவத்திலிருந்து விடுவிக்க வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது அவன் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளும்படி கெஞ்சுனான். தேவப்பிள்ளைகளே, பிரசங்கி 5:19, 1 தீமோத்தேயு 6:17 இதை மாத்திர வாசிப்போமா? அப்படியே எல்லாம் அறிக்கைங்க பார்ப்போம். கொஞ்சம் பணமோ அதிக பணமோ, கொஞ்சம் ஐஸ்வர்யமோ அதிக ஐஸ்வர்யமோ நமக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இந்த அதிகாரம் இருக்குமா, தேவன் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க அதிகாரத்தோடு நீங்க அவரிடத்துல அதை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புற. படிக்குமா? பிரசங்கி 5:19 சீக்கிரம். இப்படி எல்லாம் கண்களை மூடி இருப்போமா? தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். சகோதரியே, சகோதரனே, சம்பத்து இருக்குதா, ஐஸ்வர்யம் இருக்குதா, பதவி இருக்குதா, இடத்துல பணம் இருக்குதா, என்னுடைய வரவுக்கு மேல பணம் இருக்குதா, அதற்கெல்லாம் அதிகாரம் கொடுப்பது தேவனுடைய அனுகிரகம். அதற்கு நீ அதிகாரி கிடையாது. அதை சொந்தம் கொண்டாடு கொடுக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றார். அனுகிரகம் தான் பண்ணிருக்கிறார். எல்லாம் கொடுத்திருக்கமா, சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு. ஆனா இதுக்கு நீ அதிகாரி கிடையாது. இதற்கு நீ அதிகாரம் கொண்டாடக்கூடாது. உனக்குள்ள என்னுடைய வேலை, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய உழைப்புல சம்பாதிச்சது இதெல்லாம் நீ சொல்லும் பொழுது தேவனை நீ அவமதிக்கிறது சமம் என்று தேவப்பிள்ளைகளே. உனக்கு அவர் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கிறார், உனக்கு அதிகாரம் கொடுக்கல. நீ நிறைய பேர் இன்னைக்கு அதிகாரத்தோடு சில காரியங்களை செய்றீங்க. ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது தயவு சொல்லுது, ஐஸ்வர்யம் மிகுதியான இருதயத்தை மேல வைக்காத தயவு சொல்லுது. உங்க ஐஸ்வர்யம் அதிகமாகுதா, இருதயத்தை மேல வைக்காத. ஏன்னா ஐஸ்வர்யவான் கட்டாயம் விழுந்து போயிடுவான். அதே நீங்க 1 தீமோத்தேயு 6:17 படிக்க பார்ப்போம். யார் மேல நம்ம நம்பிக்கை பார்ப்போமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல நீ நம்பிக்கை வைத்து அதற்கு நீ அதிகாரியா உனக்குள்ள சாத்தான் தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை விதைக்கிறான். இந்த சீமோடத்துல சாத்தான் தான் விதைச்சான். தேவனுடைய வரத்தை பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லி. தேவப்படையிலே நம்முடைய பணம், நமக்குள்ள ஐஸ்வர்யம், அது எல்லாத்துக்குமே அதிகாரி இயேசு கிறிஸ்து. ஒரு வேலைக்கு ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னோட உடை நான் போட்டிருக்க நகை தெரியுமா, நான் உங்களுக்கு நான் பேசணுமா, இவங்க நான் மதிக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பணம் வரும் பொழுது அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குமானால் சகோதரியே, சகோதரனே, இந்த நேரத்துல மனம் திரும்பி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று துர்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவரே, இது செய்தி அல்லப்பா, இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நிலக்கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தைய நீ தான் பேசியிருக்கிறீரப்பா. அழகே கத்தாவே,
பணத்துக்கு ஐஸ்வர்யத்துக்கு நான் அதிகாரி அல்ல ஆண்டவர். என்னுடைய பணத்திற்கும் என்னுடைய ஐஸ்வர்யத்திற்கும் நான் அதிகாரி அல்ல ஆண்டவரே. மேல் தருகிறவர் நீர் தான், அதுக்கு தாழ தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே. அது மேன்மை பார்ப்பதற்கு நான் ஒன்றும் இல்லப்பா, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே தாழ் முடிவு பரியந்து நான் உண்மையே நம்புவான் ஆண்டவரே. என் பணத்தையோ வேலையையோ எனக்கு உண்டான எந்த விதமான ஆஸ்தியும் நான் நம்பாதபடி நான் இயேசுவை நம்ப உதேசிங்கப்பா. இந்த நாள்ல கூட பாடல் வேலை ஆராதனை வேலையில நாம மையப்பட்டதுக்காக நன்றி ராஜா. அந்த கேட்ட தேவ வார்த்தை அவன் இருதயத்தில் எழுதப்பட கிருபை செய்யுங்க ராஜா. ஆகிய தாவி இந்த நாளிலிருந்து எனக்கு உண்டான ஐஸ்வர்யத்திற்கும் எனக்கு உள்ள பணத்திற்கும் நான் அதிகாரி அல்ல. அது கொஞ்சம் பணமோ அதிக பணமோ கொஞ்சம் ஐஸ்வர்யமோ அதிக ஐஸ்வர்யமோ அதற்கு நான் அல்ல அதிகாரி, தேவன் தான் அதிகாரி. அவர் தான் எல்லாம் கொடுத்திருக்காங்கிற எண்ணத்தை என் தேவ பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும் நான் சொல்லிக்கிறேன். அது பதவியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதற்கு அதிகாரி அவர் தான் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான எண்ணத்தை தேவ பிள்ளைகளுக்கு நீங்க விதைக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழுதப்பட 30, 60, 100 மடங்கு கிரியை செய்ய கிருபை செய்ய வேண்டுமா கர்த்தரையே மகிமைப்பட வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். ஆறாம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க நடத்துனீங்கப்பா, தந்த வேண்டுக்காக நன்றி தான். நாம மாத்திரம் மகிமைப்படுது பேசும்போது செடிக்கிறேன் பிதாவே.